மற்றும் ஒரு அண்மை செய்தி. நீலகிரி, உதகை அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கியிருப்பதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இன்று தற்காலிகமாக அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு ஊட்டியிலிருந்து செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சிவகுமார். இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சிகாமணி, நீலகிரி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இன்று காலை முதல் மழையின் தாக்கம் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மேகங்கள் சூழ்ந்து தற்போது கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா ஊட்டியில கேரிங் கிராஸ் பகுதியில பாத்தீங்கன்னாக்கா மழை நீருடன் வெள்ள நீரானது கழிவு நீருடன் கலந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அந்த வழியாக நடந்து செல்வதற்கு முடியாத நிலையில் தண்ணீர் வெள்ள நீர் தேங்கி கிடைக்கிறது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சிவகுமார்.